சனாதனம் அல்லது இந்து மதம் அப்படிங்கிற வச்சுட்டு நம்ம உள்ள டீப் டிரைவ் பண்ணி பார்த்தோம்னா, இந்த சனாதனம் அந்த ஹிந்து அப்படிங்கிற மதம் அந்த பெயர்கள் இல்லாம போனா கூட இங்க சைவம் அப்படின்னும், வைணவம் அப்படின்னும், சாக்தம், கௌமாரகம், சௌரம் அப்படின்னு சூரியனை வச்சு, முருகனை வச்சு, பிள்ளையார வச்சு, சக்தியை வச்சு, சிவனை வச்சு, பெருமாளை வச்சுன்னு இங்க ஏகப்பட்ட மதங்கள். இந்த மதங்கள் தான் ஆக்சுவலா இருந்தது. இதெல்லாம் கம்பைன் பண்ணி தனித்தனி மதமா போனா வேற வேற மதங்கள் இந்த மதத்தை கபலீகரம் பண்ணிருமோ அப்படிங்கிற கவலையில நாங்கெல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா பார்த்தா சைவம் வேற, சாக்தம் வேற, வைணவம் வேற, சௌரம் வேற, கௌமாரம் வேற, எல்லாமே வேற வேற. ஆனா இவர்களாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துகிட்டதான் இன்னைக்கு சொல்லப்படுற இந்து மதம். சோ இந்த மதங்கள்லாம் வேற, இந்து மதம் என்பது இல்ல அப்படிங்கறதான ஒரு புரிதல். இப்ப பூர்வபக்ஷம்னு பேரு. பூர்வபக்ஷம்ங்கிறது பிரைமா ஃபேசி. அதாவது இப்ப நீங்க கூறக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நான் உண்மைன்னே வச்சுக்கிறேன். இப்போ இந்த உண்மைன்னு வச்சுக்கிறதுக்கு சில சான்று கொடுக்குறேன். இப்போ வைணவம்னு எடுத்துப்போமே. இப்போ வைணவத்தில் பல வைணவங்களே உண்டு. இப்ப நீங்க சைவம், வைணவம், சாக்தம்னு ஒரு டிஃபரன்சியேஷன் சொன்னேன். இப்ப நான் வைணவத்துக்குள்ளேயே பிரம்ம வைஷ்ணவ சம்பிரதாயம், ருத்ர வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று வைணவத்துக்குள்ளேயே பிரிவினைகள் இருக்கு. இப்ப கெமிஸ்ட்ரிக்குள்ள ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல், குவாண்டம் கெமிஸ்ட்ரி இருக்கா மாதிரி ஒரே வைணவத்துக்குள்ள இவ்வளவு பிரிவு இருக்கு. ஆனா பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, விஷ்ணுவை, திருமாலை, நாராயணனை, கண்ணனை, இப்பேற்பட்ட பல நாமாக்கள்ல சொல்லப்படக்கூடிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வந்ததுதான் வைணவம். இப்போ அதே தத்துவத்தை கண்ணனாக வழிபட்டால், அது ஜாஸ்தி கண்ணனாக வழிபட்டால் இப்ப கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று பெயர். அதே கண்ணனை ஸ்ரீமன் நாராயணனாக, திருவுடன் சேர்ந்த நாராயணனாக வழிபட்டால் அது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். இப்போ வைஷ்ணவம்ங்கிற ஒரு வழி இருக்கு. இப்ப இந்த வைணவம்ங்கிற முறையிலேயே சித்தாந்தங்கள் பல. இப்ப வைணவத்தை இது ஒரு 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 ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமா சொல்றேன். ஹோட்டலுக்கு போனோம்னா இப்ப நம்ம ஒரு பரோட்டா ஆர்டர் பண்றோம், பராட்டா ஆர்டர் பண்றோம். அந்த பராட்டாவோட சேர்ந்து எந்த கிரேவி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ஒரு காம்பினேஷன்ல தான் எல்லாமே சனாதன தர்மத்துக்குள்ள இருக்கு. அத்வைத்தம்னா சைவர்களாகத்தான் இருப்பார்கள், விசிஷ்டாத்வைத்தம்னா வைணவர்களாகத்தான் இருப்பார்கள்ங்கிற விஷயமே இல்லை. அத்வைத்தம்ங்கிற சித்தாந்தத்துக்குள்ள வைணவனாகவும் இருக்கலாம், சைவராகவும் இருக்கலாம், சாக்தராகவும் இருக்கலாம். விசிஷ்டாத்வைத்தம், ராமானுஜர் வளர்த்து கொடுத்த சித்தாந்தமான விசிஷ்டாத்வைத்தத்துக்குள்ள பிரதானமானவர்கள் வைணவர்களாக இருப்பினும் அந்த காலத்து சில சித்தாந்தவாதிகள் இருந்தார்கள். அதே சித்தாந்தத்தை எடுத்து சிவனை முழுமுத கடவுளாக வழிபட்டவர்களும் இருந்தார்கள். சிவ விசிஷ்டாத்வைத்தம்னு பேரு. அதனால சித்தாந்தம் வேறு, நம்பிக்கை வேறு. இது எப்படி காம்பினேஷன்ல வேணாலும் வரலாம். அத்வைத்தம் பிளஸ் சைவம், அத்வைத்தம் பிளஸ் வைணவம், அத்வைத்தம் பிளஸ் சாக்தம், விசிஷ்டாத்வைத்தம் பிளஸ் வைணவம், விசிஷ்டாத்வைத்தம் பிளஸ் சைவம், எந்த காம்பினேஷன்ல வேணாலும் வரலாம். இப்படி இருக்கும்போது அதுகளுக்கு புஸ்தகம் ரொம்ப அநேகம் இருக்கு. எல்லாரும் அந்த ஆச்சாரியர்கள்லாம் கோட்டை மாதிரி கட்டி வச்சிருக்கா. இப்ப விசிஷ்டாத்வைத்தம்னா ராமானுஜர், தேசிகன், மணவாள மாமுனிகள்லாம் ரொம்ப கோட்டை மாதிரி கட்டி வச்சிருக்கா. அத்வைத்தம்னு பார்த்தீர்கள் என்றால் ஆதிசங்கரோ அல்லது சதாசிவ பிரம்மேந்திரரோ, பெரிய பெரிய மகான்கள், ஜாம்பவான்கள்லாம் அது ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சிருக்கா. அதெல்லாம் கார்டடா இருக்கு. அப்படி இருக்கும்போது சைவத்தையே ஒரு தனி மதம் என்று கூறிவிடலாமே, வைணவத்தையே தனி மதம் என்று கூறிவிடலாமேன்னு சொன்னா கூறிவிடலாம். ஆனா இதுல ஒரு சின்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வந்துடும். 545 பிரம்மசூத்திரங்கள் பாதராயணருங்கிறவர் வேதவியாசர் கொடுத்திருக்கார். அதே வரிகளை வைத்துக்கொண்டு பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று அப்படின்னு சங்கரருடைய பாஷ்யம், அவருடைய விரிவுரை. இல்ல, இந்த பரமாத்மா என்பது ஷரீரியாக இருக்கின்றது. உடம்புதான் சரீரம், உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாங்கிறது தான் ஷரீரி அப்படின்னா பரமாத்மாங்கிறவருக்கு உடம்பாக இருக்கக்கூடியது ஜீவாத்மா. இது ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைத்தம். எக்காலத்திலும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே ஆக முடியாது, இரண்டும் இரண்டு துருவங்கள், இது அதற்கு அடங்கியது என்பது துவைத்தம், மத்வாச்சாரியருடைய கருத்து. மத்வாச்சாரியர் துவைத்தத்தை கொடுத்தவராக இருக்கட்டும், ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்தத்தை கொடுத்தவராக இருக்கட்டும், சங்கரர் அத்வைதத்தை வளர்த்தவராக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரே பிரம்மசூத்திரத்துக்கு வெவ்வேறு வியாக்கியானங்களை அடிப்படையாக கொண்டு வந்ததுதான். அதனால எப்படி நீங்க திருப்பி போட்டு எந்த பிரான்ச்லயும் தேறினாலும் ரோலர் கோஸ்டர் ரைட்ல மறுபடியும் நீங்க அதே ட்ரங்க்குக்கு வர வேண்டியதுதான் வேதத்துக்கு. வேதம் இல்லாம போயிடுத்துன்னா அப்ப இந்த ஆகமம் இருக்காது. ஏன்னா ஆகமம்ங்கிறது நிகமத்தை நம்பி உள்ளது. வேதத்துக்கு இன்னொரு பேர் நிகமம்னு பேரு. அந்த நிகமத்துக்கு இன்னொரு பெயர் வேதம். அந்த நிகமத்தை நம்பி உள்ளதுதான் ஆகமம்.
எப்ப நிகமம் வேதம் இல்லைன்னு ஒருத்தவர் மறுத்துட்டாரோ அப்படின்னா ஆகமம் இருக்காது. ஆகமம் இல்லைன்னா வைணவமும் அல்ல, சைவமும் அல்ல, சாக்தமும் அல்ல. எப்படி நீங்க புரட்டி போட்டாலும் இங்கதான் வரணும். திருமங்கை ஆழ்வார் பாடுறார் நாகப்பட்டினத்து பாசுரத்துல, பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாரம் மின்னிவர் வாயில் நல் வேதம் ஓதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி என் இளங்கொங்கையும் நோக்கினால் அன்னையும் நோக்கி மஞ்சுகின்றேன் அச்ச ஒருவர் அழகியவா. அதனால வேதம் வல்லார்களை கொண்டு, அந்த வேதம் என்பதுதான் அடிப்படை. அதுல சான்ஸ் டிஃபரன்சியேஷனே இல்லை. சைவமாகட்டும், வைணவமாகட்டும், சாக்தமாகட்டும், அத்தனைக்கும் அடிப்படை வேதம் தான்.